திருவிழம் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பு சிவப்பு தொண்டர்களாகிய நீங்க அத்தனை பேருமே இன்றைக்கு ஒரு தனி மனித இயக்கமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு தனி மனித இயக்கமாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம இயக்கத்தை அழிப்போம்னு சொல்லிட்டு வர எத்தனை பேர் வந்தாலும் அவங்க அத்தனை பேரையும் ஓடவுள்ள இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கூட ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து ஒரு சவால் எடுக்கிறார். மற்ற மாநிலங்கள்லாம் பீகாரில் ஜெயிச்சுட்டு அவர் சொல்றாரு, அவர் நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாரு. நான் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகி சந்திப்பில் சொல்லும்போது சொன்னேன், we are not afraid of you, we will face the consequences, we are ready to fight you அப்படின்னு சொன்னேன். எந்த தைரியத்தில் சொன்னா, நம்முடைய இளைஞர்களை தமிழ் மாநில கொள்கை பற்றோடு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டுமல்ல, கழகத்துடைய உடன்பிறப்புகள், கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் களத்தில் நிற்போம். தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, தமிழ்நாட்டுடைய நலனை காப்பாற்றுறதுக்கு, உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு என்னைக்கும் களத்தில் நிற்போம் அப்படின்ற தைரியத்தில் சொன்னேன். திமுக என்பது ஐயா திருவிழா போன்ற லட்சக்கணக்கான தன்னலமில்லா தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் திமுகவுடைய தலைமை இல்லை, திமுகவுடைய அடிமட்ட தொண்டர் கூட இன்னைக்கு வாழ்வாங்க. இன்னைக்கு பாசிஸ்டுகள் பழைய அடிமைகள் பத்தாவது புது புது அடிமைகளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களையும் கூட்டணி கட்சிக்கு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா எதிர்த்து வருவாங்க. அவங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட கட்ட வேண்டிய நமக்கு கடமை நமக்கு இருக்கு. திமுக தொண்டர்கள் இருக்கின்றது, யாருக்கு இருக்கிறதோ நமக்கு அதிகமாக இருக்கின்றது.